கொள்ள வேண்டும். யார் வாக்கியமா இருந்தாலும் நல்லது எடுத்துக்கொள். பூயாம்சம் லபதே கிளேசம் யா கௌர் பவதி துர்துஹா அதயா சுதுஹா ராஜன் நைவம் தாம் விதுதந்த்யபி. அதாவது ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணணும்னா அதை ரொம்ப எதிர்ப்பு காட்டி அந்த வேலையை செய்யக்கூடாது. செய்தோம்னா நாம எதிர்க்கிற அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்துவார்கள். எப்படின்னா, ஒரு மாடு பால் கறந்து தான் ஆகணும். மாடு இருக்கிறதே பால் கறக்கிறதுக்கு தான். அது வேணும்னு காலை எட்டி உதச்சுட்டே இருந்துன்னு வச்சுங்க, இது ஒழுங்கா கறந்துட்டு போச்சுன்னா அடிபடாது. ஆனா வீணா மாடு எட்டி உதச்சிருந்ததுன்னா உதச்சு பாலை கறப்பாளோ இல்லையோ, அதே போல நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை புரட்சி காட்டாம செஞ்சுடு. வீணா அதுக்கு எதிர்பேச்சு பேசிண்டே நான் ஏன் செய்யணும்னு கேட்டு செஞ்சிருந்தியானா உன்னை செய்ய வைக்கிற வரைக்கும் உலகம் விடாது, உதைத்து செய்ய வைக்கும். ஆனாலே உனக்கு என்ன ஏற்புடையதோ அத்தனை செய்து விடு. இதுக்கு 2-3 உதாரணம் சொல்றார். யத் அதப்தம் பிரணமதி நதத் சந்தாபயந்தியபி. ஒரு உலைக்களத்துல இரும்பு கம்பியை போட்டு காய்ச்சறோம். காய்ச்சி வளைத்து ஏதோ ஒன்று பண்ணணும். அது போட்ட உடனே வளைஞ்சு படுத்துன்னா அவ்வளவுதான் காய்ச்சுவா. ஆனா அது வளையறதுக்கு சண்டித்தனம் பண்ணித்துன்னா வளையற அளவு காய்ச்சுவாள் இல்லையோ. அதையும் ஞாபகம் வைத்துக்கொள். எச்சஸ்வயம் நதம் தாரு நதத் சன்னமந்தியபி. ஒரு கிளை இருக்கு, கிளையிலேருந்து நான் புஷ்பத்தை பறிக்கணும். நான் கையை வைக்கச்சேவே அது கொடியாட்டம் தழைஞ்சுடுத்துன்னு வச்சுங்க, உடனே புஷ்பத்தை பறிச்சுட்டு கொடியை விட்டுடுவேன். ஆனா நான் கையை வச்சாலும் அது தழையிறேன்னு வச்சுங்க, பல்ல கடிச்சுன்னு ஓங்கி ஒரு பிடிச்சு கீழே இழுக்கிறேன்னு இல்லையோ. அதனால அந்த கிளைக்கு கூட தான் தாழ்ந்து கொடுத்துடுத்து தான் வினயத்தை காட்டிடுத்துன்னா குற்றமில்லாத வாழ்ந்துடலாம். ஆனா வேணும்னு புரட்சி பண்றோம்னு இருந்தால் அப்ப உலகம் தண்டனை கொடுத்துத்தான் தீரும். அடிபடுறவன் அடிபட்டுத்தானே தீர வேண்டும் என்று தெரிவிக்கிறார். ஏதையோபமயா தீரஹ சன்னமேத பலீயசே இந்திராயச பிரணமதே நமதேயோ பலீயசே. மாடுக்கு கண்டிப்பா நம்ம பாலை கொடுத்தாகணும்னு தெரியும் இல்லையோ. ஏன் சண்டித்தனம்? இரும்பு கம்பி நாம பழுக்க காய்ச்சப்பட்டு மாறித்தான் ஆகணும்னு தெரியணும் இல்லையோ. ஏன் அதுக்குன்னு பிடிவாதம் பிடிக்கணும்? ஒரு கிளை நாம தாழ்ந்து புஷ்பம் கொடுத்து தான் ஆகணும்னு தெரியணும் இல்லையோ. அதையும் பிடிவாதம் பிடிக்க வேண்டும். அதே போல் நாமும் நமக்குரியது வேலை என்னவோ, சில சமயம் நம்ம பிள்ளைகிட்டே சொல்லுவோம், போய் அந்த தெருக்கோடி கடையில் இதை வாங்கிட்டு வா, அவசரமா விருந்தாளி வந்திருக்காருன்னு. கடை சாத்தியாச்சுன்னு பதில் வரும். லேசில் போகமாட்டான். அவனுக்கு மட்டும் போக வேண்டாங்கிற எண்ணம் இருந்ததுன்னு வச்சுங்கோ, அந்த கடை போன மாசமே மூடிட்டாலே, இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடை கிடையாது, இல்லை 8:30 மணியோட முடிஞ்சு போயிடுமே, எங்கிட்ட சில்லறையே இல்லையே, நீ இப்படியே கொடுத்தியானா அங்கே சில்லறை கிடைக்காது, அந்த பொருள் அங்கே நன்னா இருக்குமோ இல்லையோ, போன தரம் வாங்கிடுச்சே நன்னா இல்லையே, நீயே இத்தனை பதில் வரும். எப்படி செஞ்சு தானே ஆகணும். அதை போனோம் வந்தோன்னு வந்தா நல்ல பேர் வாங்கிக்கலாமோ இல்லையோ. அதை விட்டுட்டு வேணும்னு பிடிவாதம் பிடித்தால் நற்பெயரும் கிடைக்காது, உதயம் கிடைக்கும். இந்த ரெண்டையும் புரிந்து கொண்டு செய். இப்ப நீ என்ன பண்ற? எப்படியா இருந்தாலும் கண்ணனுடைய சகாயத்தாலே அர்ஜுனாதிகள் ஜெயித்து உங்ககிட்ட இந்த ராஜ்யத்தை வாங்க போறார்கள் தெரியும். அதை விட்டுட்டு நீ இப்ப பிடிவாதம் பிடிக்கிறதால என்ன தெரியுமா போறது? 100 மக்களை இழக்க போகிறாய். 1 அல்ல 2 அல்ல. இது வெறுமே உலைக்களத்துல போட்ட இரும்பு கம்பி அல்ல, வளைக்கிற கிளை அல்ல, கப்பும் கிளையமான உன் குடும்பம் முழுக்க அழிய போகிறது. என்ன ஒரே காரணம்? நீ செய்துதான் ஆகணுங்கிறதுல பிடிவாதம் பிடிக்கிறியோ இல்லையோ. அது இல்லாமல் செய்தாக வேண்டியத்தை செய்து முடி, அப்போது உனக்கு நற்பெயர் கிட்டும் என்று தெரிவிக்கிறார். மேலும் சத்தியேன ரக்ஷதே தர்ம வித்யா யோகேன ரக்ஷதே மிருஜயா ரக்ஷதே ரூபம் குலம் விருத்தேன ரக்ஷதே. எதால காக்கப்படுகிறது? தர்மம் சத்தியத்தாலே காக்கப்படும். வித்யை அடிக்கடி கல்வி பயில்வதாலே காக்கப்படும். நம்முடைய உடம்பு வாசன திரவியம் பூசிக்கிறதால காக்கப்படும் விட்டார். அதனால இன்னைக்கு விற்கிறதெல்லாம் சரின்னு விட்டார் போல விதர். ஏன்னா நிறைய அதான் விற்கிறது. இந்த சின்ன குப்பி 300 ரூபா 350 ரூபா, அதை போய் கொடுத்து இப்படி பூசினுட்டோம்னா என்னமோ உடம்பே நாமே யாரோ அப்சர ஸ்திரீயாட்டம் ஆயிட்டோன்னு நமக்கு நினைப்பு. இவருக்கு ரத்தி ஆயிட்டான்னு நினைப்பு, அவருக்கு மன்மதன் ஆயிட்டோன்னு நினைப்பு. ஒன்றும் இருக்காது. கொஞ்ச நேரம் போனா உள்ளது வெளியதானால் காக்க ஓட்ட காலம் போராது. உள்ளுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கும், தோல் மூடின்னு இருக்கு. ஒரு அடிபட்டு தெருவில் கிடக்கிறானே, இந்த ரத்தமும் சீழும் சதையும் வெளியில வரட்டும், காக்கை ஈ எறும்பு ஓட்டுறதுக்கு ஆள் போடணும் அந்த இடத்துல. இவ்வளவுதான் இந்த மூடின்னு இருக்கிறதுனாலே, மூடின்னு இருக்கிற வரைக்கும் தோல் இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கும். அதனால அதை வாசனையா வச்சுக்கிறதுக்காக ஏதேதோ திரவியங்களை பூசிக்கொள்ளுகிறோம். குலம் விருத்தேன ரக்ஷத்தே. நான் உயர் குலத்துல பிறந்தேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதற்கு தகுந்த அனுஷ்டானம் இருந்தால்தான் குலத்தில் பிறந்தது காக்கப்படும். மேலும் மானேன ரக்ஷத்தே தானியம். என்னிடத்திலே தானியம் இருக்கால் மானேன அளந்தளந்து கொடுத்தாத்தான் தானியம் மிஞ்சும். அஸ்வான் ரக்ஷத் அனுக்கிரமஹா. குதிரையை நன்னா பாதுகாக்கணுமா? உடற்பயிற்சி நன்னா ஓட விட்டாத்தான் குதிரை ரட்சிக்கப்படும். அபீக்ஷ்ண தர்சனம் காஷ்ச. அடிக்கடி பசுமாட்டை பார்த்து பார்த்து தடவி கூட்டிருந்தே இருந்தா தான் இருக்கும். ஸ்திரியோ ரக்ஷாகா குச்சைலதா.
நல்ல பெண்கள் அவர்களுடைய உடம்பென்பது பட்டு வஸ்திரத்தால் நன்றாக காக்கப்படும். அதனால கண்டிப்பா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டார். எதெல்லாம் நல்ல பெண்களுடைய உடல் மேனி அழகானது பட்டு வஸ்திரத்தாலே காக்கப்படும், எததால ரட்சிக்கப்படும்ங்கிறத பார்த்தோம். நகுலம் விருத்திஹீனஸ்ய பிரமாணமிதி மேமதி அந்தேஷ்வபி ஜாதானாம் விருத்தமேவ விசிஷ்யத்தே. ஒருத்தன் நல்ல அனுஷ்டானத்தோடு இருக்கார், எந்த குலம்னு பார்க்காதே. ஒருத்தனுக்கு எந்த விதமான அனுஷ்டானமும் இல்லை, அவன் நற்குலத்துல பிறந்தவன்னு கொண்டாடாதே. ஒருத்தன் உயர் குலத்துல பிறந்ததுக்காக ஆச்சாரம் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுங்கோ, அவருடைய நடத்தை ஒழுங்கா இல்லையான்னா குலத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவர் குலம் என்னவானா இருக்கட்டும், அவன் நடத்தை உயர் நடத்தையாக இருந்தால் அவனை உயர்ந்தவனாக ஏற்றுக்கொள். ஆழ்வார்கள்ல எத்தனை பேர் அந்தணர்கள்? முதல் 3 ஆழ்வார்களுக்கு அம்மா அப்பா ஆறுனே தெரியாது, ஏன்னா புஷ்பத்திலே பிறந்தார்கள். திருமழிசை ஆழ்வார் அந்தணரா பிறந்தாரே தவிர அப்படி வளரலே. திருமங்கி ஆழ்வார் கள்ளர் குலத்திலே பிறந்தார். நம்மாழ்வார் வேளாளர் குலத்திலே பிறந்தார். திருப்பாணாழ்வார் ஒரு பாணர் குலத்திலே பிறந்தார். இவர்கள் எல்லாருமாக பார்த்து நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்ற ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் நீங்கள் பார்வையாளர்களாக 1 கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை தெளிவு பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலால் கரோகரா, கச்சியம்பை சண்முனாருக்கு அரோகரா.